நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இன்னும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கொரோனா பாதுகாப்பு பணிக்காக புதிய காவலர்களுக்கு பயிற்சி அளிக்காமலே நேரடியாக பணியில் சேர்வதற்கு தற்சமயம் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்ளை பண்ணி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அப்புறமா பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க அதுலேயும் பாஸ் பண்ணி அப்புறமா மருத்துவ தேர்வு இதெல்லாம் முடிச்சு இப்போ வெயிட்டிங்ல 8538 காவலர்கள் பயிற்சிக்கு ரெடியாகி போயிருந்து வராங்க. அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு இப்போ இந்த கொரோனா இஷ்யூ இருக்கிறதுனால பயிற்சி அளிக்காம அப்படியே வெயிட்டிங்ல வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இப்போ ட்ரைனிங் வரும், அப்போ ட்ரைனிங் வரும், நாளைக்கு ட்ரைனிங் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் இப்போ ஏபி டிஜிபி ஐயா ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அடுத்த மாதம் 3ஆம் தேதி எல்லாரும் டியூட்டிக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2ஆம் தேதி அடுத்த மாதம் மே மாதம் 2ஆம் தேதி எல்லாரையுமே ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா இந்த COVID-19 அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக பரிசோதனை செய்து அப்புறமா அவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நேரடியாக இந்த கொரோனா எதிர்ப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவெடுத்திருக்காங்க. அதுக்காக அந்தந்த மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் அப்புறமா கமாண்டன்ட்கள் இந்த மாதிரி அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. இதுக்காக செலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இன்னொரு 2 நாட்களில் பணி நியமன ஆணை இஷ்யூ பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அப்புறமா உடனடியாக 2ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருது. அதனால செலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் பாதுகாப்பாக கவனமாக அரசு தரப்புல இருந்து அடுத்து வர இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக காத்திருந்து பணியில் சேர அறிவுறுத்தப்படுகிறது. மேக்ஸிமம் உங்களுக்கான பணி நியமன ஆணை சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த லிமிட் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மொபைல் நம்பரை அலர்ட்டாக வச்சுக்கோங்க. எப்போனாலும் உங்கள் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காவல்துறையில் பணியாற்ற காத்திருக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களது பணிகள் மேலும் சிறக்க எனது அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.